ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களிடம் மனு வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தில் நம்மிடம் இருக்காங்க. குறிப்பாக ஆன்லைனில் பதிவு செய்து காளையை பிடிப்பது குறித்து தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இது குறித்து அமைச்சர்களை சந்தித்து அவர்கள் முறையிட்டிருக்காங்க. அது குறித்து அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம். இப்போ எப்போவுமே அந்த ரிஜிஸ்டர் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இப்போ தொடர்ந்து ஆன்லைன் இருக்கும்போது நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நெட்வொர்க் எடுக்காது, பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும்ல. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கோரிக்கை அமைச்சர் வச்சிங்க? அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஆன்லைன் டோக்கன் தேவையில்லை. நைட்டு 11 மணிக்கு தான் எங்களுக்கு டோக்கனே வருது. நம்ம போய்ட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எங்களால் முடியலை, வழி எடுக்க முடியலை. ஊரில் யாருக்கும் முக்கியமான ஆளுகளுக்கு டோக்கன் கொடுக்க முடியலை. எங்கள் சொந்த பந்தங்களை வச்சு தான் நாங்கள் வேடிக்கை இவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஆன்லைனுங்க போய் எங்கள் சொந்த பந்தத்துக்கு வர்றது கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு வந்துடுது. வேடிக்கை செலவு பண்ணி நடத்துகிற பூரா நாங்கள் கோயில் திருவிழா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் அந்த மாதிரி ஆன்லைன் டோக்கன் தேவையில்லைன்னு சொல்லி தான் இப்போ பல ஆன்லைன் டோக்கன் என்றைக்கு வந்துச்சு அன்றையிலேருந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் மாநில தலைவர் டி ஒண்டியராஜ் அவர்களும், மாநில கௌரவ தலைவர் செந்தில் தொண்டமான் சார், மாநில செயலாளர் திரு சூரிய ராஜா அவர்களும் அவங்க வழிகாட்டுதலின்படி இதுவரை இந்த நெறிமுறை பல முறை அரசுக்கு வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கோம். இன்று காலை நம்ம கல்வித்துறை அமைச்சர் மையஸ் சாரை பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி டோக்கன் எங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்குது, ஒவ்வொரு நிறைய இன்றைக்கி பண்ணித்தர்றேன், சிஎம்ஐ பார்த்து உடனே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரகுபதி சாரை பார்த்துருக்கேன், மேனான் சாரை பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். இப்போ பார்க்க போகிறேன். உடனே எல்லாம் சேர்ந்து பண்ணித்தரேன்னு இருக்காங்க. மாடிப்படி வீரர்களுக்கு பல நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பல சிக்கல்களை இது மூலிமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு முறையான நல்ல மாடுக்கு ஆன்லைன் டோக்கன் முறையில் அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை எங்களால் கொடுக்க முடியல. எங்களால் அது சம்மந்தமாக நாங்கள் கோரிக்கை தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த கோரிக்கையை நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மையாமொழி அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று கூடிய சீக்கிரம் நாங்கள் ரத்து செய்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வலியுறுத்தியிருக்காரு. அதுக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பிற்படுத்தத்துறை அமைச்சர், மாண்புமிகு நகரப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எல்லா அமைச்சரையும் பார்த்து நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கோம். அவங்க பரிசீலனை பண்ணி நல்ல முடிவாக சொல்லியிருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு டோக்கன் ரத்து பண்ணால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம் சார்பாக எங்கள் மாநில தலைவர் அண்ணன் ஒண்டிராஜ் தலைமையிலும், மாநில கௌரவ தலைவர் செந்தில் தொண்டமான் வழிகாட்டுப்பதியும், மாநில செயலர் ராஜா அவர் வழிகாட்டுதலும் நாங்கள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பாக செயல்படுவோம். இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் போட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி எல்லா அமைச்சரையும் பார்த்து மனு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சட்டசபையில் அந்த மனுவெல்லாம் ரத்து சொல்லி ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணுறோன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க, ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாக எல்லா அமைச்சருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஜல்லிக்கட்டு விளையாட்டை பொறுத்தவரை பாரம்பரியமான அந்த ஜல்லிக்கட்டு நடத்தியவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த ஆன்லைனுடைய பதிவு ரத்து செய்யணும்னா பல்வேறு சிக்கல்கள் அதில் இருப்பதாக கூறி அதற்குண்டான முக்கியமான அமைச்சர்களை சந்தித்துள்ளார்கள். அவர்களும் வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். எது எப்படியோ அந்த ஆன்லைன் முறை அதை நீக்கினால்தான் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அந்த மாட்டுக்கும் மரியாதை இருக்கும், ஜல்லிக்கட்டு பிடிப்பவருக்கும் மரியாதை இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அது நடக்கும் என்று நாம் நம்புவோம்.